வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 20 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 170 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் ஓரளவு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்ப்போம். நான் ரெக்கார்ட் பண்றதே 2 மணி கிட்ட தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தரா ஒரு ஏற்றம் இதுக்கப்புறம் நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஐடி செக்டார்ல இன்னைக்கு பெருசா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல. நேத்தே நம்ம அசெஞ்சரோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்தோம். கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஒரு சரிவு ஏற்பட்டிருந்தது. ஸோ அதோட தாக்கம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லயும் ஏற்பட்டுட்டு இருக்கு. கரண்ட்டா ஐடி இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு 1.5% வரைக்கான சரிவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. டிசிஎஸ் கிட்டத்தட்ட 1% வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. விப்ரோ பார்க்கும்போது ஒரு 2.25%, இன்ஃபி ஒரு 1.5%, ஹெச்சிஎல் டெக் பிலோ 1%, அதே மாரி டெக் மஹிந்திரா பார்க்கும்போது 1.25%. ஆக மொத்தத்தில லார்ஜ் கேப் ஐடி பங்குகள் எல்லாத்தையும் இன்னைக்கு டேல அடிச்சு துவைச்சு காய போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏற்படுமான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். விரைவில் நமக்கு விப்ரோல கூட வந்து ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகலன்ட்டு. மேபி வந்து ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ மேபி வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு நான் வந்து திடீர்னு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு ஒரு பெட்டர் வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய பங்கா விப்ரோ வந்து இருக்குது. மேலும் கொஞ்சம் சீப் ஆகும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா விப்ரோலலாம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு மூமெண்ட் வந்து ஏற்படாது டக்கு டக்குன்னு வந்து. ஸோ அதனால் பெட்டர் ப்ரைஸ் வரும்போது நம்ம வாங்கினா மட்டும்தான் ஸோ அடுத்தடுத்து கீழே இறங்கும்போது வாங்குறதுக்கான ஒரு ஆர்வம் ஏற்படும். இப்போவும் ஒரு பெட்டர் ப்ரைஸ், பட் இதை விட ஒரு பெட்டர் ப்ரைஸுக்கு வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வங்கி பங்குகள் இன்றைக்கும் பிஎஸ்யூ வங்கி பங்குகள் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. யூனியன் பேங்க் ரூ. 200 கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஏற்றம் இன்னைக்கு டேல. பேங்க் ஆஃப் இந்தியா 1% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. மற்ற பங்குகளும் நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் இன்னைக்கு டேல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பிஎஸ்யூ செக்டார் பங்குகள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ விரைவில் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நான் வந்து பண்ணும்போது அந்த அப்டேட்டை சொல்கிறேன். அதே மாதிரி ஃபெட்ரல் பேங்க் அங்கேயும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. ஸோ வேல்யூவேஷன் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பேங்க்குக்கு ஈக்குவலாக இந்த ஃபெட்ரல் பேங்க் ஒருத்தர் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது சரியாக படலை. ஸோ ஒரு பெட்டரான ஒரு இடம் வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து நான் எக்ஸிட் ஆவேன். பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதானே தவிர நீங்கள் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. பண்ணவும் கூடாது. அதையும் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணினா மட்டும்தான் அடுத்தடுத்து நமக்கு பங்குகளில் முதலீடு ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து ஏற்படும். அதர்வைஸ் நமக்கு எந்த வாய்ப்பும் ஏற்படாது. ஸோ ஏறின பங்கும் அதுக்கப்புறம் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நானே பல பங்குல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்குவேன், நல்ல ஒரு இடத்துக்கு போகும். ஸோ திடீர்னு நம்ம அப்புறம் விற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா, இல்லை லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாம்னு நினச்சா ஏற்ற இறக்கங்கள் பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். ஸோ இதுவே நம்ம ஒரு நல்ல ஒரு லார்ஜ் கேப் பங்குனா ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பங்குகளில் ஏற்றத்தை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐடி அண்ட் ரிலேட்டடான அப்டேட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஐடி அண்ட் பிபிஓ சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷத்தில் டிஸப்பேர் ஆயிரும் அப்படின்ட்டு ஸோ ஒரு பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து வினோத் கோஸ்லா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. ஸோ எல்லாரும் இதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறதுல ஒன்றும் பெரிய ஒரு ஆச்சரியமெல்லாம் நமக்கு வந்து ஏற்படலை. ஸோ பலரும் பார்த்திங்கன்னா முடிஞ்சு ஐடி அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ட்டு தெரியல. பட் இந்த ஏஐ வந்ததுன்னா கண்டிப்பாக கம்பெனிஸ் வந்து அதுக்கு டெஃபினட்டாக அடாப்ட் ஆயிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட நிலைமை தான் அதோ பாவம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து போவாங்க. அதனால் எம்ப்ளாயீஸ் ரொம்பவே வந்து முழிச்சுக்கணும். ஸோ கவனமாக வந்து இருங்க. ஸோ இது மட்டுமே இல்லை, இது மட்டுமே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ சைட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அதையும் கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நேற்றுன்னு சொல்லலை, தொடர்ந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த ஒரு ஜாப்னாலும் இப்போதைக்கு அதெல்லாம் நமக்கு இது இல்லை. ஏன்னா மேபி நாளைக்கு பெரிய ஒரு வேலை இழப்பு ஏற்படுது அப்படின்னா ஸோ நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நம்ம போய் எங்கேயும் நின்றுட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படாது. நம் கையை நம்பி நம்ம நமக்காக உழைச்சி இன்னொரு முன்னேற்றத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போவோம். ஸோ அதனால்
கண்டிப்பா உங்களோட டேலண்ட் எப்படியும் ஒரே இடத்துல மட்டும் இருக்காது. இன்னொரு பக்கமும் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அதையும் கொஞ்சம் தட்டி எழுப்புறக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சர்ல எந்த விதமான கவலையும் இல்லாம உங்களால வாழ முடியுங்கிறதுக்காக தான் இத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா நானும் ஒரு இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சேவிங்ஸ் டெஃபினட்டா நம்மகிட்ட இருக்கணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தா அத தவிர்ப்பதற்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. விப்ரோவோட சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீசர் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, நாங்க இனிமேல் வெறும் ஐடி சர்வீசஸ் கம்பெனியா மட்டும் இருக்க போறதில்ல. ஸோ ஒரு டெக்னாலஜி கம்பெனியா வந்து நாங்க மாறப்போறோம். ஸோ ஏஐ வந்து தூக்கி இது பண்ண போறோம். அப்படி இப்படின்ட்டு விப்ரோவோட சீஃப் டெக்னாலஜிக்கல் ஆஃபீசர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதே அது மட்டும் இவங்க சொல்லல. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஸோ இன்னும் ப்ரொடக்டிவிட்டிய வந்து நாங்க பெரிய அளவுக்கு வந்து உயர்த்துவோம். அதே மாரி ஸோ ரொம்ப வந்து ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. இந்த சில டாஸ்க்க வந்து பண்றதுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அப்படி பார்த்தா, நார்மல் ஜாப்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. பட் இது இப்பவே ஓவர் ஹைப் பண்றானுங்களா என்னன்னு தெரியல. பட் எது நடக்குதோ நடக்கலையோ, ஸோ நம்ம விழிப்போட இருக்கணும். நடக்காது அப்படின்ட்டு கேஷுவலா நம்ம இருந்துறவும் வந்து முடியாது. மேபி நடந்துருச்சுன்னா, ஸோ இப்ப நம்ம நடந்துரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல, ஸோ வேற ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணி, அத கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரோம்னா, அதனால எந்த ஒரு இழப்பும் இல்ல. சொல்லப்போனா அது ரொம்பவே ஒரு வரமா தான் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ அதனால கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போதே முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட் இறங்குனப்ப, குறிப்பா நான் மார்க்கெட் இந்த ஐடி ஸ்டாக் இறங்குனப்ப, ஸோ இதில என்ன இதில இருக்கேன், என்ன மூவ்மெண்ட் குடுத்துட்டுருக்குன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ எல்ஐசி பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்ல அவங்களுடைய ஹோல்டிங்ஸ தொடர்ந்து வந்து உயர்த்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்க வாங்குறாங்க. அதே சமயத்தில வங்கி பங்குகள் எல்லாம் வந்து வித்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்ஐசி என்ன பண்றான் அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய லெஜண்ட்ஸ், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பக்காவா பார்த்தீங்கன்னா தப்பிச்சுருவாங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவோம். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடத்துல ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ஸோ மெட்டல் ஸ்டாக்ல புக் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ மெட்டல் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரிவையும் கூட கொஞ்சம் குடுத்துட்டு வந்துட்டுருக்கு. மெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு இறக்கத்த தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில கரெக்ட்டா அடுத்து எது கீழ இறங்குதோ, அத பிடிக்கிறதுக்கு எல்ஐசி இப்போ ஓடிட்டான். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி இந்த மாரி ஐடி கம்பெனிஸ்ல வந்து பெரிய அளவுக்கு போட்டுட்டு இருக்காங்க. 1,82,000 கோடியிலிருந்து இப்போ 2,17,000 கோடிக்கு ஐடி ஹோல்டிங்ஸ வந்து எல்ஐசி உயர்த்தியிருக்காங்க. அதே சமயத்தில ஸோ இந்த பேங்க் எஸ்பிஐ இப்ப என்ன ராலி குடுத்துட்டு இருக்கு. இந்த மாரியான ராலில நமக்கு விக்கிறதுக்கு மனசு வருமா? டெஃபினட்டா வந்து வராது. ஆனா எஸ்பிஐல எல்ஐசி பார்த்தீங்கன்னா வித்துட்டு வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே நல்ல ஒரு இடத்துல இருக்கு. ஹெச்டிஎஃப்சி மட்டும் கொஞ்சம் கீழ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய பங்கெல்லாம் நல்ல ஒரு பீக்ல இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி ஸோ இன்னும் சில இடத்துலயும் எல்&டி, ரிலையன்ஸ் அடுத்தது ஹிண்டால்கோ போன்ற வேதாந்தா போன்ற இடத்துலயும் அவங்க வித்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஸோ அதனால கரெக்ட்டா வந்து நம்ம சரியான ஒரு இடத்துல முதலீடு பண்ண ட்ரை பண்ணணும். அதே நேரத்தில ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப முக்கியம். அதையும் வந்து மனசுல நம்ம வச்சுட்டு, சரியா வந்து நம்மளோட காய நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் கீழ இறங்கும்போது உச்சக்கட்ட பயம் இருந்துட்டு தான் இருக்கும். அதில யாருக்குமே சந்தேகம் இல்ல. எல்லாருக்குமே இருக்கும். அந்த பயத்த தாண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளும் இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜெனரிக் செமக்ளூடைடு வீகோவிய வந்து லான்ச் பண்ண போறாங்கல்ல அடுத்த மாசம். இப்போ அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 50லேருந்து 60% பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். நோவோ நார்டிஸ்கோட பிராண்டட் வீகோவி கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50லேருந்து 60%னா இப்போ ஒரு 10,000 சில்ற கிட்ட வித்துட்டுருக்கு. ஒரு லோவஸ்ட் டோஸ் நோவோ நார்டிஸ்கோடது. அது ஒரு 60% டிஸ்கவுண்ட்னா ஒரு ரூ. 4,000லேருந்து ஒரு ரூ. 5,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விலை இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில டாக்டர் ரெட்டியோட தலைமை என்ன சொல்லுதுன்னா, நாங்க மட்டும் வந்து விக்க போறதில்ல. ஹெவி காம்படிஷன் இருக்க போகுது. பட் மார்க்கெட் ஷேர யார் எடுக்க போறாங்கங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமே. பட் தொடர்ந்து வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஷேர நாங்க பிடிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டும் ரெட்டி தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆனா ஹெவியான காம்படிஷன் இருக்க போகுது. மார்க்கெட் ஷேர பிடிப்பது ரொம்ப கடினம். ரெட்டி பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்கு. ஸோ அடுத்தது ஆரோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஆரோ ஃபார்மாக்கு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் எஃப்டிஏ வந்து சில அப்சர்வேஷன குடுத்துருக்காங்க. 9 அப்சர்வேஷன் கிட்ட குடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு இந்த பங்க போட்டு அடிச்சு துவச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட
2.5% வரைக்கும் இப்போ இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் காலையில பார்க்கும்போது ஒரு 3% மேலான இறக்கமெல்லாம் ஏற்பட்டிருந்தது. ஸோ இதான் ரீசன் இந்த பங்கு இன்னைக்கு டேல கீழ இறங்குறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கதாநாயகன். ஸோ கதாநாயகனுக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் வாரண்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு இப்போ ஹைகோர்ட் டெல்லி கோர்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஆர்டர வந்து குடுத்துருக்காங்க. இல்ல அப்படின்னா தலைவர் இந்நேரத்துக்கு கம்பி எண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. என்ன ரீசன்னா, அ வண்டி வாங்கி ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ணி குடுக்கலன்ட்டு டைரக்ட்டா இவர் மேலேயே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ட போட்டு விட்டுட்டாங்க. அது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா வந்து வந்திருக்கு. ஸோ சர்வீஸ்க்கு வாங்கி அத இன்னும் சரி பண்ணாம வச்சுட்டு இருக்கிறது கண்டிப்பா வந்து நல்லா இல்ல. ஸோ பலருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. இதுல இருந்தெல்லாம் இவன் எப்படி மீண்டு வருவான் அப்படிங்கிறது சுத்தமா வந்து தெரியல. இத தாண்டி இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஸோ இப்போ அ ஃபர்ஸ்ட்டு வந்து ஏத்தர் ஒவ்வொரு கம்பெனியா நம்ம சொல்லலாம். டிவிஎஸ் ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தாங்க. பஜாஜ் ஓவர்டேக் பண்ணாங்க. ஏத்தர் ஓவர்டேக் பண்ணாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஓவர்டேக் பண்ணாங்க. இவங்கள கூட விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப என்னன்னா, ஸோ இந்த ஆம்பர் வந்து ஓலா எலக்ட்ரிக்க ஓவர்டேக் பண்ணிருச்சு. ஸோ அவ்வளதான். என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நமக்கு சுத்தமா தெரியல. ஸோ ஆனா இதெல்லாம் நடக்கும். நான் இன்னைக்கு பெரிய ஒரு கரெக்ஷன் ஏற்படும். ஒரு கிராஷ் ஏற்படும் அப்படின்னு நான் நெனச்சா, 1% இன்னைக்கு இந்த பங்கு ஏற்றத்த குடுத்திருக்கு. என்ன கொடும சார் இது! அப்படிங்கிற மாரி தான் ஓலால இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். பட் இப்போதைக்கு ஒரு பெரிய பிரஷர் இருக்கு. இந்த சர்வீஸ் இஷ்யூ எல்லாம் பெரிய அளவுக்கு இவங்க சால்வ் பண்ணணும். அதே சமயத்தில மார்க்கெட்டிங்ல கொஞ்சம் வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது 2ம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். அதே சமயத்தில சொன்ன டைமுக்கு வண்டி லான்ச் பண்ணாம இன்னும் வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே அந்த S1 ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இல்ல. இதெல்லாம் வந்து இவங்க கரெக்ட்டா எதுவும் பண்ணாம இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இந்த நிறுவனத்துக்கு மாறிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துலலாம் ஏதாச்சும் ஒரு டெவலப்மென்ட் தெரியுதாங்கிறத பார்த்துட்டு, திரும்ப நம்ம இத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி எர்டிகாக்கு போட்டியா பார்த்தீங்கன்னா, இப்போ நிசான் வந்து கார இறக்கிட்டாங்க. ரூ. 5,50,000 அப்படிங்கிற எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல இந்த எம்பிவிய பார்த்தீங்கன்னா, நிசான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிராவைட் அப்படிங்கிற பிரைஸ் நேத்து நைட்டு தான் இதோட லான்ச் வந்து இருந்தது. நேத்து நான் பார்த்திருந்தேன். ஸோ அதேமாரி இது ட்ரைபர விட விலை கம்மியான ஒரு 20,000 டூ 30,000 கிட்ட பார்த்தீங்கன்னா, ரெனோ ட்ரைபர விட இது ரேட் வந்து கம்மியா தான் வந்து இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதுவும் 1000 சிசி தான். 1000 சிசி தான் ட்ரைபரும் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த 1000 சிசி அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் இருப்பது ரொம்ப கடினம். 3 சிலிண்டர் இன்ஜினு. ஸோ அதே சமயத்தில 1000 சிசி 7 பேரா நம்ம இந்த கார்ல வாங்கி உட்காந்துட்டு போவோம். கண்டிப்பா எப்படியும் ஒரு 10 பேர், இல்ல ஒரு 8 பேர் கிட்ட உட்காருவோம் நெருக்கி புடிச்சு அப்படி இப்படின்ட்டு. வண்டி முக்கிரும். இழுக்காது. வண்டி ஓட்டுறவங்களுக்கு டெஃபினட்டா வந்து தெரியும். ஸோ கண்டிப்பா ஒரு கடுப்பான விஷயம். ஆனாலும் ஓரளவு சேல்ஸ் இருக்கலாம். யார்கிட்ட இருந்து இருக்கலான்னு பார்த்தா, ஸோ இந்த ஆல்டோ வாங்குறவங்க, ஸோ குவிட் வாங்குறவங்க, இந்த மாரியான நபர்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த காருக்கு இந்த காச குடுத்து இது வாங்குறதுக்கு பேசாம 7 சீட்டர் வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு, இந்த வாகனங்கள் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த கடைக்காரங்க கூட மேபி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். பட் இது எர்டிகா கூட எந்த அளவுக்கு போட்டி குடுக்கும்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின் குடுத்திருந்தா கூட கொஞ்சம் ஒர்த்தா வந்து இருக்கும். இவனுங்க என்னன்னா, வெறும் 1000 சிசி தராங்க. 1000 சிசி எப்படிங்க பத்தும்? டெஃபினட்டா வந்து பத்தவே பத்தாது. அதுவும் 3 சிலிண்டர் வண்டி கண்டிப்பா இழுக்கிறதுக்கு மொக்கும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஒரு டிசப்பாயிண்ட்டா தான் இருக்கும். பார்ப்போம் சேல்ஸ் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!